அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அனைவருக்கும் விடுமுறை வேற. அதுவும் இல்லாம இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது காலசர்ப்ப தோஷ கிரகங்கள் நடுவில் இருக்கு, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகளை தரும்னு சின்ன சின்ன ஷார்ட்ஸா ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக போட்டிருக்கு. இப்போ மேஷ ராசிக்கு போட்டிருக்கு. அதே மாதிரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் உங்களோட அதிர்ஷ்ட குறிப்புகளும் போட்டு பலன் சொல்லியிருக்கு. அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பலனை கேளுங்க. அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆகஸ்ட் மாதம் வரை எப்படி இருக்கும், காலசர்ப்ப கிரக நிலைகளை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பலன்கள் சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 29/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி காலையில் 7:49க்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு துவாதசி திதி நாள் முழுக்க இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரம் பகல் 2:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு. இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா கடக ராசிலையும் சிம்ம ராசிலையும் இருக்கிறாரு. இப்போ யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:07 சூரியன் மறைவு மாலை 6:20. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:48 6:20 வரைக்கும் இருக்குது, அதாவது சூரியன் மறைவு வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:13 1:45 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 3:17 4:48 வரைக்கும். இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்துக்கான பூஜைகள் செய்யலாம், வழிபாடு செய்யலாம். வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கும், கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்துறதுக்கும் ஏற்றது. துவாதசி திதியில் சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் இன்று நாளை பொறுத்தளவுக்கு சரியாக இல்லை, அதனால் எதுவும் வேண்டாம். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலனில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பிரம்மை, அதாவது குழப்பம். ரிஷப ராசிக்கு தடங்கள், மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு கவலை, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு ஈகை, விருச்சிக ராசிக்கு களிப்பு, தனுஷ் ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு செலவாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை தராமல் தான் இருக்குது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. சந்திரன் பார்த்தீங்கன்னா கடக ராசிலையும் சிம்ம ராசிலையும் இருக்கிறது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாளை பொறுத்தளவுக்கு கரெக்டாக போகிற போக்கில் உங்களுக்கு உண்டான வகையில் உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்தவங்களை பாதிக்காமையும் உங்களை பேச்சு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களோட ராசிலேயே சுக்கிரன் இருக்காரு, 3ஆம் இடத்துல குரு இருக்காரு, 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திரன், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்காங்க. இன்று குழப்பமான பலன்கள், சில எதிர்பாராத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். வரவு இருக்கும், அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் தேவையறிஞ்சு உதவுவாங்க, அதை பயன்படுத்திக்கிங்க. உங்களோட வேலைகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இப்போது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும். சிலருக்கு வேலை விஷயத்துலேயும் கொஞ்சம் பயணங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பாராத தனவரவும் இருக்குது, செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் பொறுமை ரொம்பவே அவசியமாக தேவை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வீக பாடல் கேட்கிறது, அப்புறம் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது, தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியது நாள்.
நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஒழுங்கான முறையில் வேலைகளை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தோணக்கூட உறவுல நல்லிணக்கத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கிளறி வீட்டில் மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அமைதி தான் இன்று உறவுல பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்திகரமாக இல்லை. வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லைன்னா குடும்ப பொறுப்பு காரணமாக செலவுகள் செய்ய கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக பிரச்சனை இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்திலையும் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நாளில் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்து திடீர்னு எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் சில விஷயங்கள் நடக்கிறது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சாதகமாகவும் இருக்குது, பாதகமாகவும் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம். மதியத்துக்கு மேலே ரொம்பவே கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதை காலையிலேயே முடிவு பண்ணுங்க. மதியத்துக்கு மேலே எந்த ஒரு நல்ல காரியமும் நல்ல விஷயமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பண்ணுங்க. தேவையற்ற செலவுகள் கையிருப்பு குறையிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கையில் இருக்கிற பணத்தை வச்சு கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் எல்லா விஷயத்துலையும் தேவை. நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சிந்திச்சு செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கரெக்டாக வருமானு பார்த்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முன்னேற்றகரமான பலன் கிடைக்கணும்னா திட்டமிட்ட செயல்பாடு இன்று அவசியம். அடுத்தவங்களை நம்பாமல் உங்களோட சுயமாக நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அடுத்தவங்க கூட பாதிப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போக உதவியாக இருக்கும். பணம், வேலை, தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலை தொழிலில் எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை காலையிலேயே முடிச்சிருங்க. வேலையாக இருந்தாலும் சரி, மதியத்துக்கு மேலே உங்களோட மனசு குழப்பத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம். காலையில் இருக்கிற ஜாலி எல்லாமே மதியத்துக்கு மேலே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், வார்த்தைகள், விவாதங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் துணையை அனுசரித்து போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. இப்போ பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா காலையில் கையில் பணம் இருக்குது, ஆனால் எதிர்பாராத வகையில் மாலையில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கண்காணிங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே முடிச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் பண விஷயத்தில் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வார்த்தைகள் தவிர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. உங்களோட பதட்டங்கள், உங்களோட குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நிலையில்லாத தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான். ஏதோ ஒரு வருத்தத்தோடைய மனஸ்தாபங்களோடைய ஆரம்பிக்கிற நாள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பலன்கள் கலவையாக தான் இருக்கும். காலையில் செஞ்ச பிரச்சனைக்கு திடீர் மாற்றமாக மாலையில் நல்ல பலன் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் காலையிலேருந்து நிதானமாக சூழ்நிலைகளை பார்த்து உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மாலையில் வரவுகளும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்கிறனால நாளை திருப்தியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசியில் குரு இருக்காரு, 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன், 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதே நேரங்களில்
9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கிறதுக்கு காலையில இருந்து அமைதியா கொண்டு போறது நல்லது. மாலையில பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கு உண்டான பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கான அமைப்பா இருக்கு. வியாபாரத்துல நண்பர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. உங்களோட பார்ட்னர்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் பெற விதமாக தான் இருக்கும். இன்று பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் பொறுமை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தியானம் மேற்கொள்வது, மனசை அமைதியாக வச்சுக்க, ஆறுதலாக வச்சுக்க, எல்லாருக்கூடயும் ஓப்பனாக மனசு விட்டு பேசுறது நல்லது. இன்று விடுமுறை தினம்ங்கிறனால ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள்லாம் தொழிலில் கொஞ்சம் நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வேலைபளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அதுமா ரிலாக்ஸாக இல்லைன்ற ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாகவும் உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட முடிஞ்சால் ஆரோக்கியமான உறவை வச்சுக்கோங்க. பேசுங்க, நிதானமாக பேசுங்க. வார்த்தைகளில் பொறுமை அவசியம். அது இல்லைன்னா உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதலர்கள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு மேலே பார்த்து பேசுறது நல்லது. காலையில் உங்களோட மனக்குழப்பங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னா காலையில் பொறுமையாக இருந்துட்டு மாலைக்கு மேலே என்ஜாய் பண்ணுறது நல்லது. மாலைக்கு மேலே ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ரொமான்டிக்கான நாளாகவும் மதியத்துக்கு மேலே இருக்குது. ஜாலியாக சினிமாவுக்கு இல்லை மனசுக்கு அமைதியாக குழந்தைகளோடையும் துணையோடையும் வெளியில் போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மதியத்துக்கு மேலே நல்லாவே இருக்கும். வரவும் நல்லா இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. காலையில் இருக்க பதட்டத்தை குறைச்சிங்கனாலே போதும். மதியத்துக்கு மேலே மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன் தான். கலவைன்றதை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சில விஷயங்கள் நினைக்கிற மாதிரி போகுதுன்னு இருப்பீங்க, ஆனால் அது சில மாற்றங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. பசங்களோட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா பெற்றோரோடையும் சரி கூட பிறந்தவங்களோடையும் சரி வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று வார்த்தைகளால் வீட்டில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று அமைதி காக்கிறது உங்கள் குடும்பத்தில் விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் பக்குவமாக அமைதியாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா நல்லது. இன்று கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியிலையும் சரி 2ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ஈடுபாடு தொழிலில் ஈடுபாடு குறையிற மாதிரி இருக்குது. உங்களோட சுய முயற்சிகளில் தடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஓரளவுக்கு பொறுப்போடு நடந்துக்குவாங்க. பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று சுமூகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் மேலே அதிருப்தி ஏற்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட வேலைகளை தரமாக செய்யறதுக்கு முடியாத ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இன்றைய நாள் எப்படி போகுதோ அதை அப்படியே கொண்டு போகிறது நல்லது. வருமானம் அதிகம் இல்லாமல் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கிட்ட கடுமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட கவனமற்ற பேச்சுக்களால் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்று காலையில் பார்த்து பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இன்று காதலர்களுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி நல்லதாக இருக்கும். உறவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகணுன்னா நீங்கள் தனியாக வெளியில் போயிடுறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குடும்ப பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கையாளுங்க.
அதே நேரங்களில் பணத்தை அதிக அளவில் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி, இருமல் மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்க்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்திலேருந்து தெளிவு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாள் காலையிலலாம் இருந்த பணம்லாம் காலியாகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீண் விரயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் நாள் முழுக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளை எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அலட்டிக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. செய்கிற செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா கா குரு சந்திரன் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கு பிறகு கேதுவும் கூட இருக்கார் 7ஆம் இடத்துல. புதன், செவ்வாய், ராகு 8ஆம் இடத்துல. சூரியனும் சனியும் 9ஆம் இடத்துல. சுக்கிரனும் 11ஆம் இடத்துல. குருவும் 12ஆம் இடத்துலையும் சந்திரன் காலையில் இருக்கிறது மனசில் தேவையில்லாத பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்குது. அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசி அவங்களோட ஆதரவோட அவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. நண்பர்களால் செலவுகளும் இருக்குது. அவங்களால கொஞ்சம் அனுகூலமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சில வெறுப்பான சூழ்நிலைகள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களையே குழப்புற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தெளிவான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. நெகட்டிவாக எதையும் யோசிக்காதீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனசை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிந்திச்சு செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க. அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளில் நான் எந்த ஒரு பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேலை செயல்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமாக 2 பேருக்குள்ளேயும் மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளை நிதானம் தேவை. பார்த்து பேசுங்க. எந்த ஒரு வார்த்தையிலையும் ஹட் பண்ணிடாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் சில சூழ்நிலைகள் காரணமாக வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டு பிரிவுகள் கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் அதிகமாக இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் எந்த ஒரு பணமும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருங்க. வெளியில் போங்க. உங்களை நீங்களே தனிமையில் இருந்து நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக ஆரம்பித்து பிரச்சனையில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். காலையில் இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் இதாமதும் பண்ணாதீங்க. எதிர்பாராத செலவுகளோ எதிர்பாராத சூழ்நிலைகளோ மதியத்துக்கு மேலே எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியம். எங்கேருந்து எப்போ எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது. மனசில் பல பதட்டமும் பயமும் ஏற்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது ஜாலியாக கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது. சுகவாசியான வாழ்க்கைன்னு வீண் விரயம் பண்ணிட்டு பதட்டத்தையும் எடுத்துட்டு அப்புறம் தவிக்காம பார்த்துக்குங்க. மதியத்துக்கு மேலே பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று காலையில் நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றி தர மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டு சந்தோஷமாக தான் ஜாலியாக நாளை கொண்டு போங்க. அதே பேட்டர்னில் இருக்காதீங்க, யோசிக்காதீங்க. இங்கே நிதானமாக உங்களோட மனசில் இருக்க பய உணர்வும் கொஞ்சம் யோசித்து எல்லா விஷயத்தையும் பேசுறது நல்லது. சில பிரச்சனைகளை எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரிய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் கவனமாக பார்த்து நடந்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் காலையிலே பேசி முடிச்சுடுங்க. நாளில் சாதகமான பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட விருப்பங்கள்லாம் காலையிலே முடிக்க வாய்ப்பு இருக்குது.
பொழுதுபோக்குக்கெல்லாம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாளை முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்கள்கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உங்களோட நாளை கொண்டு போவீங்க. ஆனால் மதியத்துக்கு மேலே எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களை நீங்களே வெறுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து அமைதியாக சூழ்நிலையில் கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவீங்க, ஒன்றா புரிஞ்சுக்குவீங்க, 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ண விஷயங்கள் நடக்கும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் மாற்றங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களை வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. காலையில் இருந்தால் மாதிரி எதுவும் பார்க்காதீங்க. காலையில் பணம் இருக்குன்னு செலவு பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே பதட்டத்தில் இருக்காதீங்க. குடும்ப பிரச்சனை எதுவும் எழுப்பாமல் மதியத்துக்கு மேலே அமைதியாக நாளை கொண்டு போகிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லா தான் இருந்தது, சேமிப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. அது போகிற போக்கில் அப்படியே முக்கியமாக முதன்மையாக சேமிப்பு பண்ண வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் கையில் இருக்கிற பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, வீண் செலவு பண்ணிடாதீங்க. எதிர்பாராத செலவுகளால் கொஞ்சம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பிரச்சனைகள் இல்லை, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்று 12 ராசிகளில் 2 ராசிக்கு நல்ல ராசி பலன்கள் இருக்கும். நாள் நல்லா இருக்கும், சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ராசியாக துலாம் ராசி இருக்கீங்க. ஏன்னா இன்று கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்காரு. வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பண வரவிற்கு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறனால செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான திருப்தியான பலன்கள் உண்டு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இந்த நாளை உங்களுக்கான நாளாக திட்டமிட்டு கொண்டு போகிறது எல்லா விதத்திலையும் சாதகமான பலனை தரும். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. இன்று கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு, 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், சந்தோஷம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும், கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க, வேலையில் தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் வருமானமும் முன்னேற்றமும் தெரியும், வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ஆதாயம், அதிக கஸ்டமர்கள் பெறக்கூடிய விதமாக இருக்குது, வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று தனவரவு இருக்கிறனால சேமிப்பு அதிகமாக இருக்கும், எதிர்பாராத பணம் உங்களுக்கு தானாக தேடி வர்றது மனசுக்கு உற்சாகமான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நாள் முழுக்க இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. திருப்தி காணக்கூடிய விதத்தில் இருக்குது. எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் செஞ்சு முடிப்பீங்க. எல்லா விதத்துலேயும், அதாவது சுபகாரியமாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், சேமிப்பாக இருக்கட்டும், சாதகமான விஷயமாக தான் நாள் முழுக்க இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட அர்ப்பணிப்பு நல்லாவே இருக்கும். கடினமான வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வளர்ச்சி குறித்து நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டங்களை தீட்டி நல்ல ஒரு லாபம் தர விதத்தில் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பலன் தர விதமாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல ஒரு இனிமையான தருணங்களை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா பொன்னான நேரத்தை அனுபவிப்பீங்க. 2 பேரும் பல விஷயங்களை மனசு விட்டு பேசலாம், முடிவுகள் எடுக்கலாம், ஒன்றா ஜாலியாக வெளியே போகலாம். நல்ல பசங்களோடையும் சரி, கணவன் மனைவியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாகவும் சந்தோஷங்கள் குறைவில்லாமல் நிறைவுகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்களோட மனசுக்குள்ள பல திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி நல்லாவே இருக்குது. எதிர்பாராத தனவரவிற்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செயல்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். அதுக்கான செலவுகளை செய்யும் போது நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சேமிக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். நீங்கள் நல்ல ஒரு திடமாகவும் வலிமையாகவும் இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. காலையில் பொறுப்புகளோடையும் பதட்டங்களோடையும் ஆரம்பிக்கிற நாள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக உங்களோட உற்சாகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில் கொஞ்சம் செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களால் செலவுகள் ஏற்படலாம். பொறுப்புகளால் சில மன வருத்தங்களும் அவங்க செய்கிற சில பிரச்சனைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளுக்குள்ள இன்று கொஞ்சம் நிதானமாக ஆரம்பிச்சிங்கன்னா
அது நாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 9ஆம் 10ஆம் இடத்துல சந்திரனும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. நாளை கலவையாக இருக்கும். கவனமாக பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை முழுசாக கேளுங்க. உங்களோட ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படலாம். கூட இருக்கிறவங்கள, கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இருந்த தடைகள்லாம் நீங்கி பணவரவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் இனிமையாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் உங்களுக்கே மந்தமாக தான் இருக்குது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போவீங்க. உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு மதியத்துக்கு மேலே எந்த விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு போங்க. நல்ல ஒரு எதிர்பார்க்காத சில நன்மைகள் மாலையில் வர காத்திருக்கு. உங்களுடைய நாளாக உங்களுடைய திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையெல்லாம் ப்ரெஷர் ஓவராக தான் இருக்குது. வேலைகளில் கொஞ்சம் தொழிலில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சால் மதியத்துக்கு மேலே ரிலாக்ஸாக வேலை பார்ப்பீங்க. உங்களோட சரியான திட்டமிடல் மூலிமா எல்லா சவால்களையும் சமாளிக்க உதவியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை வேலைகளில் சிறப்பாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள காலையிலலாம் சூடான வாக்குவாதம், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விதமாக நாள் இருக்கும். புரிதலை வளர்த்துக்கிட்டு நாளை தெளிவாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சாதகமாக எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான பலன்கள் இருக்குது. இன்று உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது. திருப்தியான மனநிறைவோட நாள் முழுக்க ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று காலையில் பணப்புழக்கம் கம்மியாக தான் இருந்தது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க. பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே கவனம். செலவுகளை பார்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா வீண் விரயங்களை தவிர்க்கலாம். அதே நேரத்தில் அனாவசிய தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால சின்னதாக ஆரோக்கியம் குறைபாடு இருக்கும். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து வெளிப்படக்கூடிய விதமாக தான் இருக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் முழுசாக தீராது. நாளை அமைதியாகவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொண்டு போகிறது நல்லது. காலையில் இருந்த மன வருத்தங்கள், பய உணர்வு, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம், இனம் புரியாத பிரச்சனைகள், மன வருத்தங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் சுமூகமாக சமாளித்து பக்குவமாக சூழ்நிலைகளை கையாண்டு நாளை கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருனும், 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது. தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்திலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அடுத்து அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. மனசுக்கு மதியத்துக்கு மேலே ஓரளவுக்கு நிம்மதி தெரிகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை கையாளுங்க. பக்குவமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு பாதிப்பு, வாக்குவாதம், வார்த்தைகளை நிதானம் இருந்தால் போதும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் கொஞ்சம் போகும். அதையும் அனுசரித்து போகிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசிங்கன்னா நல்லது. இன்று முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையெல்லாம் செயலாற்ற முடியாது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தொழிலில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வேலைகளை செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா பதட்டத்தில் அவசரத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள்னால மனசளவில் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நட்பூட பழக வேண்டியது அவசியம். உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பய உணர்வு எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. தொணக்கிட்ட நட்பாக பேசி பழகுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று
வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தி பண இழப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க காலையிலலாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. அம்மாவுக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு இருக்கிறதுனால பணத்தையும் கவனமாக கையாளுறது, சூழ்நிலைகளை பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக ஆரம்பித்து பிரச்சனையில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களில் எல்லா அதாவது சிந்தித்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா மனசை வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் சரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். காலையிலேருந்து கவனமாக இருங்க. இருக்குதுன்னு காலையிலேயே எல்லா விஷயத்தையும் ஜாலியாக கொண்டாடிட்டு அதே மனநிலையில் மாலையில் இருந்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் மாறுபடும் சூழ்நிலைகள் காரணமாக மனசில் வேதனைகள், கவலைகள், பயமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் முயற்சியும் விடாமுயற்சியும் இன்று அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது, 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. வெளிநபர்கள் கூட குடும்பத்தாரோட வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளையும் முடிவுகள் எடுக்கிறதையும் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வச்சிங்கன்னா நல்லது. இன்று வளர்ச்சிகள் காண்றதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேயே பல முக்கியமான விஷயங்கள்லாம் முடிச்சிருங்க. முடிவுகள் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் காலையிலேயே பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பார்த்து பக்குவமாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் காலையில் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருந்த மாதிரி இருக்குது. எதிர்பாராத உங்களோட மனசோர்வோ மன வருத்தம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மதியத்துக்கு மேலே ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களோட வேலைகளை ஜாக்கிரதையாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம். காலையிலலாம் ஜாலியாக ரொமான்டிக்காக இருந்த ஒரு நாள் மதியத்துக்கு மேலே சில உங்களுக்கு ஏற்படுற மனமாற்றங்கள், மனசில் இருக்கிற சில கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு கோபமும் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் காதல்கிட்டேயோ துணைக்கிட்டேயோ காட்டாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் அவங்க கூட பேசாமல் இருக்கிறது இன்று ஒரு நாளாக இருக்கும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் தவிர்த்துறதும் உங்களை நீங்களே தனிமையாக வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாக இருந்தது. ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். காலையில் கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்தினீங்கன்னா எதிர்பாராத மாலையில் ஏற்படுற செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். காலையிலே வீண் விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் பதட்டத்தில் இருக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் உங்களோட ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். சூழ்நிலைகளை பார்த்து பொறுமையாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு 2வது ராசியாக பலன் தரவு ராசி உங்களோடதாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எந்த ஒரு முன்னேற்றமோ மகிழ்ச்சியோ இல்லை குடும்பத்தாரோட ஆதரவு, கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பசங்க மூலிமா நல்ல ஆதாயம், உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு உறுதி நல்லாவே இருக்கும். இன்று உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக சாதகமான விஷயங்கள் நடைபெறும். உங்கள் ராசியிலே புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சூரியன், சனி இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், குடும்பத்தில் திடீர் தனவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சிக்குரிய விதமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது.
வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் விருப்பங்கள், கனவுகள் நிறைவேறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லா விஷயத்தையும் ஈஸியாகவும் சுமூகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதி, நேர்மை, அணுகுமுறை காரணமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு தொழிலில் நல்ல ஒரு பாராட்டும் முன்னேற்றமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதிக ஆர்டர்கள் கிடைக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்களோட செயல்பாடுகள், உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட வேலைகளை செயல்படுற விதமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெற விதத்தில் நாள் முழுக்க அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட நட்பாக பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். வரவு நல்லா இருக்கனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. சிறப்பான தருணங்களை, இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் இன்று ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கவலை இல்லாமல் நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமும் இன்று வெளிப்பட்டு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, லாபங்கள் அதிகமாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடக்கூடிய விதத்தில் தான் இருப்பீங்க. மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான். காலையிலேருந்து ப்ரெஷரோடு ஆரம்பித்து மாலையில் உற்சாகமாக முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் கலவையாக தான் இருக்கும். காலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை பொறுமையாக கையாண்டிங்கன்னா மாலையில் மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்றது பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சந்திரன், 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகவ். இது இன்று வரவு நல்லா இருக்கும். சந்தோஷத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்காகவும் இன்று வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்குது. வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைபளு குறையிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கும். என்னதான் தடை தாமதம் இருந்தாலும் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் பெற விதமாகவும் மகிழ்ச்சிக்கு சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று காலையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட சூழ்நிலைகளை பார்த்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போனீங்கன்னா மாலைக்கு மேலே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு செய்கிற செயல்கள் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட பதட்டத்தினால வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்னால சில தவறுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. அதே நேரம் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய விதத்தில் தான் தொழில் இருக்கும். அது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சால் இன்று காலையிலலாம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாமல் நாளை அப்படியே மதியம் வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஆச்சரியமாக அனுகூலமான பலன்கள் தேடி வரும். எதிர்பாராத சந்தோஷம் தர மாதிரி சுப செய்திகள் வந்து சேரும். அது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்கு மதியத்துக்கு மேலே கொண்டாடக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டாடுங்க. பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு திருப்திகரமாக இருக்காது. காலையிலலாம் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பண விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆனால் மாலையில் எதிர்பாராத தனவரவும் சேமிப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவு நல்லா இருக்கும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கொஞ்சம் தோலில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நீங்கள் பலனை கேட்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதமாக இருக்கும். இன்று கிரகநிலைகளை பார்க்கும் போது 2 ராசிக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் உண்டு. மற்ற எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு கலவையாக தான் இருக்குது. இன்று உங்களோட ராசிக்கான மாத பலன், அதாவது ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அதாவது காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகமும் இருக்குது. அது எந்த மாதிரி பலன்களையும், நெகட்டிவான விஷயங்களையும், பாசிட்டிவான விஷயங்களையும் ஏற்படுத்தும்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். உங்களோட ஆதரவு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பலன் கேட்குறவங்க கண்டிப்பாக ராசியை கேட்டுட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா நல்லது. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், வாழ்க்கையை மேம்படுத்துங்க.